السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فصل لربك وانحر صدق الله مولانا العظيم. அன்பார்ந்த மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா ஒரு கண்ணியமான மாதத்தை நாம் நிறைவு செய்ததற்கு பின்னால் ஒரு சந்தோஷமான ஒரு நாளை அடைவதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். அதுதான் பெருநாள் என்று சொல்லக்கூடிய அந்த நாளாக இருக்குது. பெருநாள் என்று சொல்கிறது மார்க்கத்தில் ஒரு முக்கியமான நாள். அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு வெகுமதியாக, ஒரு பரிசாக தந்திருக்கக்கூடிய நாளாக இருக்குது. எந்த அளவுக்கு என்றால், இந்த நாளையில் அல்லாஹு தஆலா நோன்பு பிடிக்கிறத கூட அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருக்கிறான். ஏனென்றால் இந்த நாளையில் நாங்கள் திண்டு குடிச்சு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த நாளையில் நோன்பு பிடிக்கிறத ஹராமாக ஆக்கியிருக்கிறான். இந்த நாளையில் நாங்கள் செய்ய வேண்டிய அமல்கள் என்று பார்க்குற நேரம், இந்த நாளையில் அதிகமாக தக்பீர் சொல்கிறது சுன்னத்தாக்கப்பட்டிருக்குது. பெருநாளுடைய பிறை கண்டதிலிருந்து தக்பீர் சொல்லுவது சுன்னத்தாக்கப்பட்டிருக்குது. ஈதுல் ஃபித்ர் என்று வார நேரத்தில் பெருநாளுடைய பிறை கண்டதிலிருந்து இமாம் முசல்லாவுக்கு போகும் வரைக்கும் எல்லா நேரங்கள்லையும் பொதுவாக தக்பீர் சொல்கிறது. அது மஸ்ஜிதிலையாக இருக்கலாம், பாதைகளாக இருக்கலாம், வீட்டிலையாக இருக்கலாம், சந்தைகளில் இருக்கலாம். சத்தத்தை உயர்த்தி தக்பீர் சொல்கிறது சுன்னத்தாக்கப்பட்டிருக்குது. ஆனால் ஈதுல் ஃபித்ரில் தொழுகைகளுக்கு பின்னால் தக்பீர் சொல்லப்பட மாட்டுச்சு. ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜி பெருநாளில் தொழுகைகளுக்கு பின்னால் பெருநாள் பிறை கண்டதில் இருந்து ஐயாமு தஷ்ரீக்குடைய 3வது நாள் அசர் தொழுகை வரை காட்டிலும் தொழுகைகளுக்கு பின்னால் சொல்லப்படும். ஆனால் ஈதுல் ஃபித்ரில் தொழுகைகளுக்கு பின்னால் அல்லாமல் மற்ற எல்லா நேரங்கள்லையும் அதிகமாக தக்பீர்களை சொல்கிறது சுன்னத்தாக்கப்பட்டிருக்குது. தக்பீருடைய வார்த்தைகள் என்னன்னு பார்த்தா, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த் என்று சொல்லக்கூடிய இந்த தக்பீருடைய வார்த்தைகளை நாங்கள் அதிகமாக சொல்கிறது இந்த பெருநாளுடைய நாளையில் சுன்னத்தாக்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக, நாங்கள் பெருநாளுடைய நாளைக்கு முன்னாலேயே நாங்கள் எங்களோட குடும்பத்தினர்களோட நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது, யாரோடு நாங்கள் கோபம் பாராட்டி கொண்டு இருக்கிறோமோ, நாங்கள் கோபிச்சு கொண்டு இருக்கிறோமோ அவங்கள போய் சந்தித்து அவங்கள மன்னிப்பு கேட்டு அவங்களோட நாங்கள் நேசம் பாராட்டுறது. அதே மாதிரி பெருநாளுடைய காலையில் குளிச்சு கொள்வது சுன்னத்தாக்கப்பட்டிக்குது. குளித்து நல்ல மனங்களை பூசி நல்ல எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆடைகளில் நல்ல ஆடைகள் அணிகிறது. புதிய ஆடைகள் அணிய முடியுமாக இருந்தால் புதிய ஆடைகள் அணிகிறது. அப்படி இல்லைண்டா இருக்கிற ஆடைகளில் நல்ல ஆடையை அணிகிறது சுன்னத்தாக்கப்பட்டிக்குது. பெருநாள் தொழுகை நிறைவேற்ற வேண்டிய நேரம் சுபஹ். பெருநாளுடைய காலை சுபஹுக்கு பின்னால் சூரியன் உதயமாயினதில் இருந்து லுஹர் வரைக்கும் நிறைவேற்ற முடியும். இருந்தாலும் சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டி பிரமாணம், அதாவது 20 நிமிடம் கழிஞ்ச நேரத்தில் பெருநாளை தொழுகிறது சுன்னத்தாக்கப்படும். பெருநாள் தொழுகை மஸ்ஜிதில் தொழுகிறது ஷாஃபி மதுஹபில் ஏற்றமாக இருக்குது. மஸ்ஜிதில் இடம் பற்றாக்குறை அல்லது ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஒரு வெட்ட வெளியில் தொழுகிறது அனுமதிக்கப்பட்டிருக்கு, தொழுவ முடியும். பெருநாள் தொழுகை முதலாவது ரக்காத்தில் 7 தக்பீராத்துகளும் 2வது ரக்காத்தில் 5 தக்பீராத்துகளும் ஆரம்பமாக சொல்லி தொழுவிக்கப்படும். மற்ற விடயங்கள் எல்லாம் ஏனைய தொழுகைகளை போலத்தான். ஒவ்வொரு தக்பீர்களுக்கு இடையில் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்ற கலிமாவை ஓதிக்கொள்வது சுன்னத்தாக்கப்படும். தொழுகைக்கு பின்னால் இமாம் 2 ஹுத்துபா செய்வார். அந்த ஹுத்துபாக்களில் முதலாவது ஹுத்துபாவில் அல்லாஹு அக்பர் என்ற அமைப்பில் 9 தக்பீர்களும் 2வது ஹுத்துபாவில் 7 தக்பீர்களும் சொல்லி 2 ஹுத்துபாக்கள் செய்யப்படும். நோன்பு பெருநாளைக்கு மஸ்ஜிதுக்கு போகிறதுக்கு முன்னால்
எதையாவது சாப்பிட்டுட்டு போகிறது சுன்னத்தாக்கப்படும். ஹஜ்ஜி பெருநாள் ஈதுல் அல்ஹாவில் பள்ளிக்கு சென்று வந்ததுக்கு பின்னால், பெருநாள் தொழுதுட்டு வந்ததுக்கு பின்னால் சாப்பிட்றது சுன்னத்தாக்கப்படும். அதே நேரத்தில் பெருநாள் தொழுக போகிற நேரம் நடந்து போகிறது ஒரு சுன்னத்து. அதே மாதிரி எந்த வழியில் போனாரோ அந்த வழியில் ரிட்டன் வராமல் வீட்டுக்கு வார நேரம் வேறு வழி இருக்குமாக இருந்தால் அந்த வழியால் வீட்டுக்கு வாரது சுன்னத்தாகும். பெருநாள் தொழுகைக்கு முன்னால் எதுவும் முன் சுன்னத்து கிடையாது. பெருநாள் தொழுகைக்கு பின்னாலையும் எந்த ஒரு பின் சுன்னத்தும் கிடையாது. ஹதீஸில் இருக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகைக்கு வருவாங்கண்டா அதுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ எந்த சுன்னத்துகளையும் நிறைவேற்ற மாட்டாங்க. பெருநாள் நாளில் செய்ய வேண்டிய அடுத்த விடயம்தான் சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் பரிசில்களை ஏதாவது பணங்களை கொடுக்கறது. இதுவும் ஒரு வரவேற்கத்தக்க விடயம், விரும்பத்தக்க விடயம். ஏனென்று சொன்னால் பெருநாள் நாளுடைய ஞாபகம் அவர்களுடைய மனதில் இருக்கிறதுக்காக வேண்டியும், பெருநாள் நாளுடைய அந்த சந்தோஷம் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதுக்காக வேண்டியும் உலமாக்கள் கூறுகிறார்கள் சின்ன பிள்ளைகளுக்கு பரிசில்களை பணங்கள் கொடுக்கிறது அது வரவேற்கத்தக்க முஸ்தஹப்பான விடயம் என்பதாக உலமாக்கள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பெருநாள் நாளில் மகிழ்ச்சி தரக்கூடிய சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து விடயங்களையும் ஈடுபடுறது செய்கிறது அது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயமாக இருக்குது. இருந்தாலும் எதெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறதோ ஹராமான விடயங்களோ அவைகளில் ஈடுபடுறது அது கூடாது. அது ஆண் பெண் கலப்பாக இருக்கலாம், மதுபானங்கள் பாவிக்கிறதாக இருக்கலாம், வீண் விளையாட்டுகள், வீண் விரயமான விடயங்கள், இது போன்ற மார்க்கம் தடுக்கப்பட்ட விஷயங்களில் இருந்தும் இந்த பெருநாள் நாளில் நாங்கள் விலகி மார்க்கம் அனுமதித்த நல்ல சுன்னத்தான விடயங்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வால் கபூல் செய்யப்பட்ட நல்லடியார்களாக ஆகுவதற்கு அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் அருள்பாலிப்பானாக. ஆமீன் ஆமீன். வ ஆখির தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.